மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூப்பால மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மை மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த 7 ரச்சனையோட தாக்கம் அதிகம் இருந்ததுனால நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தான் ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய மகர ராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. இத்தனை நாட்களாக மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில மைனஸாக இருந்த வாழ்க்கை முறை அப்படின்றது முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மாறப்போகுது. ஏன்னா தொழில் முன்னேற்றம், குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், பிஸ்னஸ்ல நல்லா புதுசா ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்து நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து படிப்படியாக நடக்க போகுது. ஏன்டா சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டாரு அப்படின்னா அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக அதனுடைய பலன்கள் அப்படின்றது மகர ராசிக்காரங்களுக்கு முழுமையாகவே கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த குரு பயிற்சியோட பலன்கள் இத்தனை நாட்கள மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்காம இருந்தது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பலன்களும் கிடைக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த 7 சனி மூலமாக பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. கடன் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்போ இருக்கக்கூடிய நபர் தான் மகர ராசிக்காரங்க. இனி வரக்கூடிய ஒரு 5-6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஒரு 50,000 சம்பளத்துக்கோ 10,000 சம்பளத்துக்கோ போய்கிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் தொல்லையும் பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்கள்
நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சியோட முழு பலன்கள் கிடைக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த மாதிரியே புதிய பதவி, புதிய பொறுப்புகள், புதிய சம்பள உயர்வு இது அனைத்தும் உங்களுக்கு விரைவில் வரப்போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு லாபம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படின்றது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக கொடுத்திருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்கும் நிறைய மகர ராசி ஆண்கள் திருமண நிலையை அடையாம இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையில் இருந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்லை ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் பிறக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிவதற்குள் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசியில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் இருந்ததுனால சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆகிருக்கும். வீட்டில் போய் சொல்லும்போது உங்கள் பெற்றோர்கள் உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். நீங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது உங்கள் பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லயும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கு, நம்ம குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு இந்த 2025 முடிவதற்குள் நிச்சயம் உங்களுக்கு முடிய போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் முன்னேற்றம் இல்லாதனால நீங்கள் எப்போ ஒரு மகர ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 100 நபர் மகர ராசிக்காரங்க இருக்கும்போது அங்கே போய் 100 நபர்கிட்ட கேட்கும்போது 95 நபர்கள் கண்டிப்பாக கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த 7.5 சனியோட தாக்கம் அப்படின்றது
தாக்கம் அதிகம் இருந்ததுனால குறிப்பா பாதிப்பை வந்து பொருளாதாரத்துல தான் 7 சனி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க. இந்த 2025 முடிந்து 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும்போது, ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சுட்டு, உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியா இருக்கப்போது. உங்களுடைய சொந்தக்காரர்களும், நண்பர்களும் உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. கண்டிப்பாக நீங்க ஏதாவது ஒரு உறவினரிடமிருந்து, அவர்களிடமிருந்து நீங்கா விட்டு விலகினால் மட்டும்தான் உங்க வாழ்க்கை வரக்கூடிய நாட்கள்ல இருந்து நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பாக எந்த உறவுன்னு தெரியும். அந்த நபர் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அடிக்கடி சிக்கலும், பிரச்சனைகளும் கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். இனி அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருந்தால் வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படும்.